ஓம் நமச்சிவாய. என் செல்ல குழந்தையே, உன் பிரார்த்தனைகளுக்கெல்லாம் என்னிடம் பதில் கேட்டு நின்று கொண்டிருக்கிறாய். எப்பொழுது அப்பா என் வேண்டுதல்களை நிறைவேற்றி தருவாய் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். இதோ பிள்ளையே, எனது இந்த வார்த்தைகளை இன்று இறுதி வரை கேள். இந்த இரவை இதை கேட்டு கடந்து வா. அதி மகிழ்ச்சியான தகவலை உன்னிடம் சேர்க்க போகிறேன். ஒவ்வொரு நாளும் நீ என் உதவி வேண்டிதான் நிற்கிறாய். ஒவ்வொரு நாள் துவங்கியதும் இன்றாவது என் வேண்டுதலை நிறைவேற்றுங்கள், எனக்கு வேண்டியதை செய்து விடுங்கள், எனக்கு தர வேண்டியதை கொடுத்து விடுங்கள் என்றுதான் அந்த நாளையை துவக்குகின்றாய். என் செல்லமே, உனக்கான என் உதவி தயாராகத்தான் இருக்கின்றது. அதை நீ பெற வேண்டும் என்றால் சிலவற்றை செய்தாக வேண்டும். ஒவ்வொரு நாளின் ஆரம்பத்திலும் நான் மகிழ்ச்சியாக நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்ற உறுதியான எண்ணத்தை மனதில் பதியவை. தினமும் அன்பு நிறைந்த மற்றும் வெற்றி பெறுவதற்கான விதைகளை நடவு செய். இதன் பலன்கள் அனைத்தும் உன்னிடத்தில் ஏராளமாக வந்து சேரும். ஏனென்றால் இது இயற்கையின் விதியாகும். எதை செய்வதற்கும் தயங்கிக் கொண்டே நிற்காதே. முயற்சியை மீண்டும் மீண்டும் செய்து பார். தோற்று போனாலும் தோல்வியை சந்தித்தாலும் மீண்டும் முயற்சி செய்வதை விட்டு விடாதே. வெற்றி அடைந்தால் இன்னும் அடுத்த கட்டத்திற்கு செல். தோல்வி அடைந்தால் இன்னும் நிறைய கற்றுக்கொண்டு இன்னும் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி உன் பயணத்தை தொடர். நிராகரிப்புகளை கடந்து முயற்சி செய். அப்போது இந்த பிரபஞ்சம் உன்னை வரவேற்கும். அந்த தருணத்தில் நீ கேட்காமலேயே இறைவன் உனக்கு கூடுதலாகவே உதவி செய்வான். இறை வழியில் நடந்து என் வார்த்தைகளை பின்பற்றி நடந்தால், எனக்கு பிடித்தபடியே நீ இருந்தால் உனக்கு பிடித்ததெல்லாம் நான் தருவேன். ஒவ்வொரு முறை தோல்விகளை சந்திக்கும் போதெல்லாம் துவண்டு விடுகிறாய். ஆனால் உனக்கு தெரியுமா, உனக்கு வெற்றி கிடைக்கும் போதுதான் புரிந்து கொள்வாய் ஒவ்வொரு தோல்வியும் உன் வெற்றிதான் என்று. என்னை வெளியில் எங்கும் தேடாதே. உன்னுடனே உன் மனதில் நான் வசித்துக் கொண்டிருக்கிறேன். நீ வாய்த்திறந்து கேட்காத கேள்விகளையும் உன் மனம் அறிந்து நான் செய்து தருவேன். நடக்கவே நடக்காது என நீ நினைக்கும் விஷயத்தையும் நான் முடித்து தருவேன். உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நீ சொல்லிதான் நான் தெரிந்து கொள்ள வேண்டுமா? உனக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதை தராமல் நான் எங்கே போகிறேன்? மனதை அமைதியாக வைத்துக்கொள். எந்த விதமான சூறாவளியையும் அதற்குள் அனுமதிக்காதே. இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கு வெற்றி என்ற வாகை சூடதான் போகின்றது. என் பிள்ளையே, உன் மனதில் இருக்கும் அனைத்தும் நான் அறிவேன். உன் எண்ண ஓட்டம் என்ன என்பது என்னிடம் வந்த பிறகுதான் உன்னை வந்து சேரும். சில நேரங்களில் தன்னம்பிக்கையோடு தான் இருக்கிறாய். ஆனால் சில நேரங்களில் ஏன் இவ்வாறு குதர்க்கமான எண்ணங்கள் உன் மனதில் தோன்றுகிறது? நீயே உன்னை கேட்டுக்கொள்கிறாய். நான் இவ்வாறு யோசிக்கும் குணம் கொண்டவள் இல்லையே, பிறகு ஏன் என் மனது இவ்வாறு யோசிக்கின்றது என்று பலமுறை உன்னை நீயே கேட்டுக்கொள்கிறாய். நேர்மறையான எண்ணங்கள் தான் வர வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கின்றாய். உன்னையும் மீறி உன்னையும் அறியாமல் சில நேரங்களில் எதிர்மறையாக உன் மனம் சிந்திக்க துவங்குகின்றது. மாட்டு வண்டியிலிருந்து அச்சாணி கழண்டு விழுந்தால் வண்டி தறிக்கெட்டு அடங்காது ஓடுவதை போன்று சில நேரங்களில் உன் எண்ணங்கள் இங்கும் அங்கும் திசை மாறி ஓடுகின்றது. உன் எண்ணம் என்னும் அச்சாணியை கட்டுப்படுத்திக்கொள். ஒன்றை புரிந்து ஓடும் தண்ணீரில் கூட நாம் நீந்தி விடலாம். ஆனால் காட்டாற்று வெள்ளம் போல் இருந்தால் கண்ணிமைக்கும் நேரத்தில்
நேரத்தில் அடித்து சென்றுவிடும். சற்று சுதாரித்துக்கொள். உன் எண்ணங்களை உனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வா. இப்போதிருக்கும் சூழ்நிலையில் எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றுவது இயல்புதான். அதில் உன் தவறு ஒன்றுமில்லை. ஆனால் அந்த எதிர்மறையான எண்ணங்களை அடக்கி நேர்மறையான எண்ணங்களை மேலோங்க செய்வது உன் கடமை. எப்பொழுதும் இந்த சிவனை உன் மனதில் நிறுத்திக்கொள். குழப்பமான சந்தர்ப்பத்தில் உன் மனதின் போக்கை ஒரு நொடியில் நான் மாற்றி விடுவேன். உன் பாரம் என்று நீ நினைக்கும் நேரத்தில் நான் உன் அப்பா உன்னோடு இருக்கிறேன் என்ற நினைப்பை ஏற்படுத்திக்கொள். உன் கண்களுக்கு நான் ஒற்றை ரூபத்தில் தெரிந்தாலும் உன் உயிரில் பாதி நான் தான் செல்லமே. உன் நாள் மனதிலிருந்து நான் உனக்கு எல்லாவற்றையும் உணர்த்தி கொண்டிருக்கிறேன். நீ உணர்ந்த பிறகு அதை உன் வாழ்க்கையில் செயல்பாட்டாய் நிறுத்துவேன். உனக்கொன்றை தர வேண்டும் என்று நான் விரும்பினால் அதற்காக நானே உன்னை தயார் செய்து அதை பெறும் தகுதியை உனக்கு நான் உருவாக்கி தருவேன். ஆனால் இவையெல்லாம் நீ அறியாத வண்ணமாய்தான் நடந்து கொண்டிருக்கும். இப்போது நடக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு தெளிவாக புரியும் தருவாயில், நான் செய்த காரியங்கள் எல்லாம் நீ அறியும் தருவாயில் உன் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை நீ உணர்வாய். கூடிய விரைவில் உன் வாழ்க்கையின் அற்புதங்களை உணரப் போகின்றாய். கூடிய விரைவில் மிக பெரிய அற்புதம் நிகழும். நம்பிக்கையோடு இரு. ஓம் நமச்சிவாய.